அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கில் சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தவேக அலுவலகத்தில் இன்று சிபிஐ விசாரணை மேற்கொள்ளவிருப்பதாக அண்மை தகவல்கள் கிடைக்கப்பெறுகின்றன. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழப்பு தொடர்பாக சென்னை பனையூர் தவேக அலுவலகத்தில் இன்று சிபிஐ விசாரணை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். ஜெரி, வணக்கம். நீங்க இப்போ எங்க இருக்கீங்க? பனையூர் அலுவலகத்துல இந்த சிபிஐ விசாரணை வளையத்துக்குள்ள யார் யாரெல்லாம் விசாரிக்க போறாங்க? ஒருவேளை பனையூர் அலுவலகத்துல விசாரிக்கும் போது தவேக தலைவர் விஜயை விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? வணக்கம். கரூர் துயர சம்பவம் நடந்து ஏறத்தாழ 1 மாதங்கள் ஆகிவிட்டது. கடந்த 27ஆம் தேதி விஜய் பரப்புரை மேற்கொள்ளும் பொழுது 41 பேர் உயிரிழந்தனர். தமிழகத்தை மட்டுமில்லாமல் இந்த சம்பவம் இந்தியாவையே உலுக்கியது என்றால் அது மிகையாகாது. இந்த நிலையில் சிபிஐ தன்னுடைய விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறது. அதன்படி 2ஆம் கட்ட விசாரணையாக சென்னையில் இருக்கக்கூடிய பனையூர் தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் இன்று சிபிஐ விசாரிக்க இருக்கின்றனர். அதாவது 41 பேர் உயிரிழந்த சம்பவ இடத்தை சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு விசாரணை நடத்தி வந்தனர். போலீசார், தமிழக போலீசார் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய நிலையில் சிபிஐயும் அதே எஃப்ஐஆர்ல வழக்கு பதிவு செய்து இவருடைய பெயரையும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் விசாரணை மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல முதற்கட்டமாக சம்பவம் நடந்த வேலுசாமிபுரத்தில் எந்த இடத்தில் விஜய் பரப்புரை மேற்கொண்டாரோ அந்த இடத்துல டிஜிட்டல் முறையில சாலையை அளவீடு செய்தது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது பேருந்தை சிபிஐ அதிகாரிகள் அளவிடுவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த சூழலில் தான் 2ஆம் கட்ட விசாரணையாக கரூரிலிருந்து சிபிஐ அதிகாரிகள் சென்னையில் இருக்கக்கூடிய பனையூர் தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்தில் 2ஆம் கட்ட விசாரணையை தொடங்க இருப்பதாக கூறப்படுகிறது. தற்பொழுது நாம் பனையூர் அலுவலகத்தில் தான் இருக்கிறோம். பனையூர் தவேக தலைமை அலுவலகத்தில் பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் எந்த வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டாரோ அந்த வாகனம் அந்த சம்பவத்திலிருந்து 1 மாத காலமாக இங்கே தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை கைப்பற்ற போலீசார் வருவார்கள் என்றெல்லாம் கூறப்பட்ட நிலையில்தான் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. அதனால் இந்த வாகனம் தற்பொழுது வரை இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதில் இருக்கக்கூடிய பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கேமராக்கள் இருந்த புட்டேஜுகள் எல்லாம் தயார் நிலையில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ அதிகாரிகள் அதையும் பார்வையிடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதன்படிதான் கரூர் வேலுசாமிபுரத்தில் செப்டம்பர் 27ஆம் தேதி நிகழ்ந்த கூட்ட நெரிசல் விபத்தில் 41 பேர் உயிரிழந்த துயர சம்பவம் தமிழக அரசியல் சூழல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் வழக்கின் முழுமையான விசாரணையை சிபிஐக்கு மாற்றப்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான 3 பேர் கொண்ட கண்காணிப்பு குழு உருவாக்கப்பட்டுள்ளது. கரூர் வழக்கில் முதற்கட்ட விசாரணையை நிறைவு செய்த அதிகாரிகள் குழு தற்பொழுது 2ஆம் கட்ட விசாரணையை தீவிரப்படுத்தி வருகின்றனர். அதன்படி கடந்த அக்டோபர் 31ஆம் தேதி சிபிஐ ஏஎஸ்பி மகேஷ்குமார், சிபிஐ எஸ்பி பிரவீன்குமார், டிஎஸ்பி ராமகிருஷ்ணன், ஆய்வாளர் மனோகரன் உள்ளிட்ட 15 பேர் கொண்ட சிறப்பு அதிகாரிகள் குழு கரூர் ஈரோடு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள வேலுசாமிபுரம் பகுதிக்கு வந்தடைந்தனர். அவர்கள் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட இடத்தை நேரில் ஆய்வு செய்து அங்கிருந்த சாலை அமைப்பு, பாதை அகலம், பேருந்து நிறுத்தம், கடைத்தெருகள் உள்ளிட்ட பகுதிகளை முழுமையாக ஆய்வு செய்து பதிவுகளை திரட்டி வருகின்றனர். முதற்கட்டமாக 3D டிஜிட்டல் சர்வே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கூட்டம் நடைபெற்ற சாலையின் துல்லியமான பருமன், மக்கள் நிற்கக்கூடிய அதிகபட்ச திறன் போன்ற விவரங்களை கணக்கிட்டபடி அதனைத் தொடர்ந்து இன்று பனையூர் அலுவலகத்திற்கு விசாரணை மேற்கொள்ள வருகிறார்கள். எப்படி சாலையினுடைய திறன், அகலம் இது போன்றவற்றை 3D தொழில்நுட்பம் கொண்டு கணக்கிட்டார்களோ அதே போல தற்பொழுது பனையூர் அலுவலகம் பேருந்தையும் ஆய்விடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தான் பேருந்தினுடைய அகலம், நீளத்தை கணக்கிடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. அந்த குறுகலான சாலையில் பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்ட பிறகு எவ்வளவு இடம் போதியதாக இருக்கும், அந்த இடத்தில் எத்தனை பேர் நிற்கலாம், ஆனால் சம்பவம் நடந்த இடத்தில் எத்தனை பேர் நின்றார்கள் என்று ஊடகங்களில் எடுக்கப்பட்ட காட்சிகள் மூலமாகவும் பேருந்தில் உள்ள கேமராக்களில் பதிவில் உள்ள இந்த சிசிடிவி கேமராக்கு கூடிய அந்த காட்சிகளையும் கணக்கிடுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் சிபிஐ அதிகாரிகள் சென்னை வந்திருப்பதாகவும் இன்னும் சற்று நேரத்தில் பனையூர் அலுவலகத்தில் நேரில் தன்னுடைய 2ஆம் கட்ட ஆய்வுகளையும் விசாரணையும் தொடங்குவார்கள் என்றும் கூறப்படுகிறது.